இந்த பாரதி. பாட்டி இரு பாரதி, தம்பி பிறந்த நாள் அதுவுமா நம்ம எல்லாருக்கும் ஆசையா Dress வாங்கி கொடுத்துருக்கு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த பாரதி. பாட்டினா பாட்டி தான், அப்படி சொல்லுங்க பாட்டி. ஸோ அப்போ எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியா இருங்க. ஏன் லட்சுமி நல்லா இருக்கா? அழகா இருக்கத்த உங்களுக்கு. பாரதி, உன் புடவையை பிரிச்சு பாரு, என்ன கலர்னு பார்க்கலாம். பாரு பாருங்க மனோ, உனக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. Are you all right? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. அவனுக்கு என்ன, நல்லாதான் இருக்கான். காலையில இருந்து தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல மனு? ஆமா. சரி, ஆல் ரைட். தமிழ், ஆதித்யா, வாங்க வெளியே போய் விளையாடலாம். கொடுங்க ட்ரெஸ் எல்லாம். பாத்து. வாங்க வாங்க வாங்க. லட்சுமி, தம்பி நமக்கு புடவை கொடுத்துருக்கு. நம்ம கிட்ட அதுக்கு மேட்சா பிளவுஸ் இருக்கான்னு பாப்போம். சரிங்க, வாங்க போய் பார்க்கலாம். மனோ, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்க? எல்லாமே பிரச்சனை தான்க்கா. நீ முதல்ல ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கொடு, நான் போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா என்ன பேசுற? அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ ஏன் இப்படி இருக்க? அவரு உன்னோட புருஷன்க்கா. இன்னும் சொல்ல போனா இது மித்ரா வீடு. இந்த வீட்டுல நம்ம ஒரு அகதிங்க மாதிரி தங்கி இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இது மாதிரி நடக்காதுக்கா, ஆனா இங்க அது நடக்குது. நீ உரிமையா அவர் கூட வாழ வேண்டியவக்கா. ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி இந்த வீட்டுல இருக்க. ஏக்கா, தெரியாம தான் கேக்குறேன், இப்படி ஒரு லைஃப் உனக்கு தேவையா? அவர் இல்லாம 5 வருஷம் நீ சந்தோஷமா தானே இருந்த. ஆனா இப்ப நீ சந்தோஷமா இருக்கியாக்கா? அவர் பொண்டாட்டிங்கிற உரிமை எல்லாமே உனக்கு இருக்குக்கா. ஏன் சொல்லக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். சும்மா உண்மையை சொன்னா அவர் உயிருக்கு ஆபத்து, அது இதுன்னு லாஜிக் இல்லாம பேசாதக்கா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதக்கா.